காலை வணக்கம் மாணவர்களே. இன்று மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, ஃபைபோனோக்கி எண் தொடர்ச்சி என்றது கணிதத்திலையும் இயற்கை தாவரத்தின் வளர்ச்சியிலும் எவ்வளோ தூரம் உபயோகமாகுதுன்றது தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபைபோனோக்கி எண் தொடர்ச்சின்றது என்னென்னா, எண்களை வரிசைப்படுத்தும் போது முதலோட எண் அடுத்து வர்ற எண்ணையை கூட்டுது, அதுக்கு அடுத்த எண் வரும். அப்படி தொடர்ந்து கூட்டி கொண்டு வருவது தான் ஃபைபோனோக்கியினுடைய எண் தொடர்ச்சி எண். அதாவது 0 1 கூட்டினா 1, அப்புறம் 1 கூட்டினா 2, அப்புறம் 2 1 கூட்டினா 3, 3 2 கூட்டினா 5, 5 3 கூட்டினா 8, 8 5 கூட்டினா 13. இப்படியே தொடர்ச்சியாக போகிறது. இந்த அமைப்பின் காரணமாகத்தான் பைனாப்பிள் இருக்கின்ற அந்த பழத்தோட இதழ்களும் சன்ஃப்ளவர் இதழ்களும் வளர்ச்சி அடைகின்றன. இந்த கணக்கு முறையில் தான் இது வளர்ச்சி அடைகின்றனன்றது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கு. இதனால் விதைகள் வளர்ச்சி அடைவதற்கான இடவசதிகளும் மகரந்த சேர்க்கைக்கான அமைப்புகளும் தெளிவாக உதவுகின்றனன்றது விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு. இந்த ஃபைபோனோக்கி எண் தொடர்ச்சியை முதல்ல அறிமுகப்படுத்துறது யாருன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவதற்கு 200 வருடத்துக்கு முன்னால் பிங்களா என்கின்ற ஒரு சமஸ்கிருத புலவர். அவர் தான் இதை கவுண்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கார். இதை பின்னாடி இட்டாலியன் கணக்காக லியார்னாடோ ஆஃப் பைசாமா நாளத்தில் ஒருவர் தான், அவர் பேர் தான் ஃபைபோனோக்கி. அவர் தான் என்ன பண்ணுறாரு, மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளில் 1202 புத்தகத்தில் லைபர் அபாக்கி என்ற புத்தகத்தில் இதை தெளிவுபடுத்தியிருக்கார். ஸோ இந்த ஃபைபோனோக்கி எண் தொடர்ச்சியை ஆழமாக தெரிந்து கொள்ளுமாறு மாணவர்களை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். வணக்கம்.